50 வருஷமா கெம்பனூர் பகுதிக்கு ஒரு அரசு பேருந்து வருது. ஆனா அதே அரசு பேருந்து தலித் மக்கள் வாழ்ற பகுதிக்கு வரதில்லை. அது எதுக்கு, என்ன காரணம்னு இப்போ அந்த பகுதியை சேர்ந்த தலித் மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. அந்த பஸ் 21 வந்து நான் சின்ன வயசு இருந்தே வர்றது 50 வருஷம் ஆச்சுப்பா. ஆனா இந்த பஸ் இங்க வர்றதில்லை. அவங்க அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அதெல்லாம் சொன்ன சரியான பிரச்சனையாகும். அதை வேண்டாம். நம்மெல்லாம் வெளியே தான் வேலைக்கு போறோம். இது போக அந்த பகுதியில் வாழ்ற தலித் மக்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லை. அது இல்லாம பல வருஷமா அவங்க நிலத்துக்கு பட்டா கேட்டும் போராடிட்டு வராங்க. இந்த கெம்பனூர் அண்ணா நகர்ல ஒரு வசதி இல்லைங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் கெம்பனூர் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த தலித் மக்கள் பேருந்துல பயணிக்கிறதுல பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அண்ணா நகர் பகுதிக்கு பேருந்து வசதி வரப்பட்டுச்சுன்னு அந்த பகுதி தலித் மக்கள் சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, அண்ணா நகர் பகுதி மக்களே பஸ்ல முழுசா உட்காந்துக்கிறாங்க, எங்களுக்கு இடம் இல்லைன்னு சாதி மனநிலையில கெம்பனூரை சேர்ந்த சாதி இந்துக்கள் சொல்றாங்க. இந்த பஸ்ல பெண்கள் தான் நிறைய பயணிக்கிறதுனால பெண்கள் தான் இந்த பிரச்சனை நிறைய சந்திச்சுட்டு வராங்க. அண்ணா நகர் பகுதியில் இருக்கிறவங்க தாழ்த்தப்பட்டவங்க, அதாவது எஸ்சி குரூப் சொல்ல போனா, நாங்க வந்து அந்த பஸ்ல அண்ணா நகர் பகுதியில வந்து திரும்பி எஸ்சி குரூப் மக்கள் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பிசி எப்படி ஏறி உட்கார்றது? நாங்க உட்கார்ந்துட்டா நாங்க நின்றுட்டு வர்றதா? இதுதான்ப்பா ரீசன். லேடிஸோடது இதுதான் மெயின் ரீசன். தலித் பள்ளி மாணவர்கள் ஸ்கூலுக்கு போறப்பவும் வரப்பவும் ஒருமையில பேசுறதாவும் திட்டுறதாவும் சொல்லப்படுது. என்ன பிள்ளைங்க இப்படி ஏறிட்டு வர்றாங்க, இறங்கும் போது இப்படி இடிச்சுட்டு போறாங்க பண்றாங்க. எதுக்கு அந்த வார்த்தை யூஸ்? நீங்களும் ஏறுங்க நாங்களும் ஏறுங்க, நாங்களுக்கு வந்து எந்த தாழ்ந்துபட்டது இது நாங்க பாக்கலீங்க. நீங்களும் ஒண்ணு நாங்களும் ஒண்ணு. 50 வருஷமா கெம்பனூர் பகுதிக்கு ஒரு அரசு பேருந்து வருது. ஆனா அதே அரசு பேருந்து தலித் மக்கள் வாழ்ற பகுதிக்கு வரதில்லை. அது எதுக்கு, என்ன காரணம்னு இப்போ அந்த பகுதியை சேர்ந்த தலித் மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. இங்க நான் அண்ணா நகர்ல ஏறிட்டேன். அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஒரு அம்மா ஏறுறாங்க. ஏறப்போ பாரு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எரும மாடுங்கன்னா, எதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்? சொல்லுங்க. உங்களுக்கு சீட் இல்லைன்னா சொல்லுங்க, நான் தரேன் உங்களுக்கு கைண்டா. ஏன்னா அவங்க ஏஜ் ஆனவங்க உட்காரட்டும், நோ ப்ராப்ளம், எனக்கு அந்த இஷ்யூ கிடையாது. பட் அந்த வார்த்தை யூஸ் பண்ணது தப்பு. ஏன்னா அவங்க உட்கார்ந்து ட்ராவல் பண்ணுமா, நாங்க வந்து இங்க உட்கார்ந்துட்டு போக கூடாதான், அவங்க அங்க இருந்து உட்கார்ந்துட்டு தான் வரணுமா? உங்களுக்கு கையார்த்தா பிளட் தான் வருது, எங்களுக்கு பிளட் தான் வருது. இதுல என்னங்க வேற்றுமை பாக்குறது இருக்குதுங்க? இதுல நாங்க வந்து இங்க இருக்கிறது வந்து தாழ்த்தப்பட்ட பகுதி மக்கள், சரிங்களா? அண்ணா நகர் பகுதியில் இருக்கிறவங்க தாழ்த்தப்பட்டவங்க, அதாவது எஸ்சி குரூப் சொல்ல போனா எஸ்சி குரூப்பா. நாங்க வந்து அந்த பஸ்ல அண்ணா நகர் பகுதியில வந்து திரும்பி எஸ்சி குரூப் மக்கள் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பிசி எப்படி ஏறி உட்கார்றது? நாங்க உட்கார்ந்துட்டா நாங்க நின்றுட்டு வர்றதா? அதாவது சின்னவங்க உட்காந்துக்குவீங்க, பெரிய ஆட்கள் நின்றுட்டு வர்றதாங்கிறது ஒரு இஷ்யூ இருக்குப்பா. இதுதான்ப்பா ரீசன். லேடிஸோடது இதுதான் மெயின் ரீசன். லாஸ்ட் டைம் வந்து நான் ஆஃபீஸ் போறதுக்காக அந்த பஸ்ல ஏறினேன். அப்ப நானும் இன்னொரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு அம்மா வந்து இங்க நான் அண்ணா நகர்ல ஏறிட்டேன். அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஒரு அம்மா ஏறுறாங்க. ஏறப்போ பாரு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எரும மாடுங்கன்னா, இப்ப நான் பஸ்ல டிராவல் பண்றோம் எரும மாடுன்னா அப்புறம் ஏறுறவங்க எரும மாடு தானே. எதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்? சொல்லுங்க. உங்களுக்கு சீட் இல்லைன்னா சொல்லுங்க, நான் தரேன் உங்களுக்கு கைண்டா. ஏன்னா அவங்க ஏஜ் ஆனவங்க உட்காரட்டும், நோ ப்ராப்ளம், எனக்கு அந்த இஷ்யூ கிடையாது. பட் அந்த வார்த்தை யூஸ் பண்ணது தப்பு. அவங்க அந்த சீட்ல உட்காரணுமா, அந்த சீட்ல வந்து அவங்க உட்கார்ந்து டிராவல் பண்ணணும். ஏன்னா அவங்க உட்கார்ந்து டிராவல் பண்ணுமா, நாங்க வந்து இங்க உட்கார்ந்துட்டு போக கூடாதான், அவங்க அங்க இருந்து உட்கார்ந்துட்டு தான் வரணுமா? சோ அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஏன் அப்படி பண்றீங்க? அவங்களும் மக்கள் தான், நீங்களும் மக்கள் தான். பொதுமக்களாவே பாருங்க. ஏன் நீங்க பாரபட்சம் பாக்குறீங்க? யாருமே இங்க மேல கீழே எதுவுமே கிடையாது, சரிங்களா? எல்லாரும் சரிசமா, எல்லாத்தையுமே சரிசமா தான் பாக்குறோம். வெளியில இருக்கும்போது எங்க தலைமுறை தான் இந்த கேடுல போயிட்டு இருக்குது. எங்க மக்களோட, எங்க குழந்தைங்களோட தலைமுறையா நல்லபடியா போகணுமே, அதுக்காக தான் இந்த வெறி. பின்ன என்னங்க, இந்த குழந்தை காலத்துல அடிமையே இருந்தாச்சு, சரிங்களா? எங்க மாமனார் எங்க மாமியா சொன்னாங்க, இன்னைக்கு காலையில கூட சொன்னாங்க, ஐயோ அவங்க வர்றாங்க, அங்க இருக்காங்கன்னா நாங்க இங்கேயே இறங்கிடணும், அவங்க அங்க வர்றாங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா நாங்க இப்ப கை கட்டணும். அது அப்போ இந்த எங்க தலைமுறையில நீங்க அங்க உட்கார்றீங்க, நான் இப்படி உட்கார்றேன், நீ உட்காரு, நான் எனக்கு கால் இருக்குன்னு நானும் உட்கார்றேன். கால் மேல கால் போடுறேன், நானும் கால் மேல கால் போடுறேன். நான் சுயமா சம்பாதிக்கிறேன்பா. உங்ககிட்ட நாங்க கொத்தடிமையா இருக்க விரும்பல.
அந்த காலத்துல எங்க மாமனார் மாமியாவே கொத்தடிமையை வச்சிங்க, காசு அந்த காலத்துல எல்லாம் பணியாளர் இருக்காங்க, ஜாஸ்தி பஞ்சம் வாழ்ந்தாங்க. இந்த காலத்துல அப்படி இல்ல, படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, எங்க போனாலும் பொம்பளையா இருந்தா எங்க போனாலும் ஜெயிச்சு வருவோம். நாங்க வந்து ஒரு பொம்பளையா வெறித்தனமா இருக்கோம்னா என்ன காரணம், என்னால சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை என் மேல நிறைய இருக்கு. சரிங்களா, நிறைய நான் போயிருக்கேன், எத்தனை வீடியோ எத்தனை பேர்த்துக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். ஏன்னா என் பிள்ளைங்க பெருமைப்படுறாங்க, எங்க அம்மா வக்கீலா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்னு. ஏன்னா நான் படிக்க அப்ப தவறிட்டேன். இப்ப நான் கேட்கற கொஸ்டின் எல்லா கவர்மெண்ட்டுமே கேட்க வேண்டிய இடத்துல கேட்க சொல்லுங்க. இப்ப எங்களை நீங்க கேட்குறீங்களே மீடியா ஆட்களு, நீங்க எங்களை கேட்கற கொஸ்டினை கவர்மெண்ட் அங்க திருப்பி கேட்க சொல்லுங்க, அதுக்கு பதிலா கேட்டு எனக்கு சொல்லுங்க. அப்ப நாங்க ஓட்டு போடுறத பத்தி அப்புறம் யோசிக்கிறோம். முதல்ல பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். மெயின் பஸ், எந்த பஸ் எத்தனை பஸ் வந்தாலும் அண்ணா நகர் வரணும். எத்தனை டைம் திருப்பி கேட்டாலும் நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை இது ஒன்னே ஒண்ணு, அந்த புடிச்சு வைக்க காரணம் அந்த பஸ் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க சார், மத்தது எல்லாம் வருது. நான் சொல்றது கேளு, அவங்க சம்பாரிச்சதுல நாங்க சம்பாரிச்சல, அவங்க அப்பா சம்பாரிச்சதுல நாங்க அப்பா சம்பாரிச்சதுல. கவர்மெண்ட் பஸ் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நாங்க கெம்பனூருங்கிறது அண்ணா நகர் பகுதியில் வசிக்கிறோம். இங்க வந்து 300-400 குடும்பம் இருக்கு. இங்க எங்க ஏரியால வந்து போக்குவரத்து வசதிக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட 10 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். சில போராட்டங்கள் நடத்தி ஒரு 2-3 பஸ் அண்ணா நகர் தொகுதி வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். எல்லா சிங்கிளுக்குமே எந்த பஸ் எங்க அண்ணா நகருக்கு வர்றதில்லை. எங்களுக்கு தேவையானது எல்லா பேருந்துமே காலையில 4 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்குமே கெம்பனூர் வரக்கூடிய அனைத்து பேருந்துமே அண்ணா நகர் வந்து திரும்பணுங்கிறது எங்க கோரிக்கை. இப்போ 21 வந்து மேக்ஸிமம் வரதே இல்லை, இங்கே அங்கே கெம்பனூர்லேயே ஸ்டாப் ஆகிடுது, அண்ணா நகருக்கு வரது இல்லை. இப்போ வந்து லாஸ்ட் டைம் நான் அதில் தான் நான் போயிட்டு இருந்தேன். இந்த 21B 8 மணிக்கு 8:10க்கு எடுத்துடுவான். எனக்கு ஆஃபீஸ் போகிற டைம் கரெக்டாக இருக்கும். 9:20க்கு நான் ஆஃபீஸில் இருக்கணும். நான் இறங்க ஸ்டாப்பில் 9 போயிடுவான். அந்த டைம் எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து யார் என்ன சொன்னாங்க என்னன்னு தெரியல, டைமிங் ரொம்ப பிலோ லேட்டாக வராங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆகுது. இங்கேயே நான் 8:50க்கு தான் எடுக்கிறான், அப்போ ரொம்ப லேட் ஆகுது. 8:30க்கு எடுக்கிறான், ரொம்ப லேட் ஆகுது. என்னால் அதில் ட்ராவல் பண்ண முடியல. இப்போ நான் 8 மணிக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு 3 கிலோமீட்டர் வெளியே போய் தான் நான் பஸ் மாற்றி நான் போகிறேன். இங்கே கெம்பனூர் அண்ணா நகர்லேருந்து நான் குளத்துப்பாளையம் போய் 21A ஏர் பஸ்ஸில் ஏறி தான் நான் போகிறேன். இப்போ 2 மந்த்தாக நான் அப்படி தான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும்? இப்போ அப்பாங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்காங்க, எங்களை கொண்டு போய் அங்கே விடுறாங்க, ஓகேனா ட்ராவல் பண்ணி போய்டுறேன் ஆஃபீஸ்க்கு. இல்லாத கட்டத்தில் நான் என்ன பண்ண முடியும்? போய் நேரில் கலெக்டரை மீட் பண்ணி பெட்டிஷனும் கொடுத்துட்டு வந்தோம். சைன் போட்டாருங்க சார், எங்க கண்ணு முன்னாடியே சைன் போட்டாரு. எல்லாம் நடத்தி தர்றேங்கம்மா. எங்கேங்க சார் போச்சு அந்த கையெழுத்து? எந்த குப்பை தொட்டிக்கு போச்சு? எந்த கவர்மெண்ட்டை நாங்கள் நம்புறது? கவர்மெண்ட் எதுக்கு இருக்கீங்க? பொதுமக்களுக்கு இருக்கீங்களா இல்ல பெரிய பெரிய ஆட்களுக்காக இருக்கீங்களா? இல்ல அரசியல் செய்யறவங்க இருக்கணும், இல்லைன்னா பண வசதி இருக்கணும் இல்லைங்களா? எங்ககிட்ட பண வசதி இல்லை, எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க கேட்கறோம். ஓட்டு போட உரிமை இருக்கும் போது பொது தேவையை நாங்க கேட்கறது எங்க உரிமை. அவங்க விட சொல்றது இல்ல, இவங்க விட சொல்றது இல்ல. கவர்மெண்ட் மக்களுக்கு தானே, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லா சலுகையும் உண்டு. அப்போ அந்த போக்குவரத்து வசதியா வர்றதில்ல. அண்ணா நகர் மக்கள்னா என்ன அவ்வளவு கேவலமா இருக்குமா? சொல்லுங்க. நாங்களும் மனுஷ ஜாதிக தான், நாங்க ஒண்ணு மிருகணம் ஒருத்தர் இங்க இல்ல. சரிங்களா, குழந்தைங்களும் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. பேக்கை தூக்கி நடக்க முடியாம போறவங்க நாங்க பாத்துட்டு இருக்கோம். போக்குவரத்து வர்றது எங்களுக்கு பிரைவேட் பஸ் இல்ல, கவர்மெண்ட் பஸ் தான் எங்க ஏரியாவுக்கு வருது. அப்ப கவர்மெண்ட் தானே பதில் சொல்லணும். ஓட்டு கேட்க எந்த கவர்மெண்ட் இந்த ஊருக்குள்ள வருதோ எல்லா கவர்மெண்ட்டுமே எங்களுக்கு சொல்லணும். நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா, ஜாதியும் மதமும் நாங்க பார்க்கவில்லை. சரிங்களா, கவர்மெண்ட் ஜாதியை பார்த்தா வந்து ஓட்டு கேக்குறீங்க இருங்க. நாங்க கவர்மெண்ட் பஸ்ஸை தான் கேட்குறோம். எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் இருக்கு, அந்த பஸ் வந்து எல்லையை தாண்டறது இல்லை. அதுக்கு உண்டான ஸ்டெப் கவர்மெண்ட் தான் எடுக்கணும். இதுக்கு நாங்களே எப்படி தீர்வு சொல்ல முடியும்? நாங்க அப்ப என்ன காரணம்? நீங்க அங்க போய் கேட்டு பாருங்க. ஏங்க நீங்க விடுறது இல்ல? நீங்க சட்டமா பேசுங்க. வரதே இல்ல. ஆதி காலத்துல இருந்து அந்த 21 மட்டும் இங்க வரது இல்லையாமாங்க சார்? அந்த பஸ் 21 வந்து நான் சின்ன வயசு இருந்தே வர்றது 50 வருஷம் ஆச்சுப்பா. ஆனா அந்த பஸ் இங்க வர்றது இல்லை. அவங்க விடமாட்டாங்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அதெல்லாம் சொன்ன சரியான பிரச்சனையாகும். அதை வேண்டாம். நம்மெல்லாம் வெளியதான் வேலைக்கு போறோம், வெளியதான் வேலைக்கு போறோம். உள்ளுக்குள்ள இங்கெல்லாம் வேலை இல்லை. அதாவது எங்க பகுதி மக்களை, குழந்தைங்களை முதலாவது ஸ்டூடெண்ட்டை முதலாவது அவமானப்படுத்துறாங்க. என்ன பிள்ளைங்க இப்படி ஏறிட்டு வர்றாங்க, இறங்கும் போது இப்படி இடிச்சுட்டு போறாங்க பண்றாங்க. எதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்? அந்த பகுதி மக்களோட குழந்தைங்களை பார்த்தோம்னா வாங்கடா உட்காருங்க,
ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். பெரியவங்களை பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். அந்த ரெஸ்பான்ஸ் படி எங்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட அந்த தன்மை இல்லை. அதாவது நீங்க வசதி வாய்ப்புல பெருசா இருக்கலாங்க சார், மனிதாபிமானத்துல நாங்க ரொம்ப உயர்ந்தவங்க. ஒருத்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். எங்க குழந்தைங்களுக்கு அதுதான் கத்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும். நாங்க அப்படிதான் ட்ரீட் பண்றோம். பட் அவங்க வந்து எங்களை யாரும் அந்த மாதிரி நினைக்கிறது இல்ல. உட்கார்ந்து இருக்கிறவங்க எந்திரிக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் ஒரு சீட் கொடுக்க மாட்டாங்க. உடம்புக்கே முடியாம நின்றுட்டு இருந்தாலும் அவங்க தம் கட்டி நிறுத்த வரணும் மொழிய இடம் கொடுக்க மாட்டாங்க. நாங்க அப்படி இல்லை. பாவ வயசானவங்க உட்காருங்கம்மா அப்படிதான் சொல்லுவோம். அது எங்க கிட்ட இருக்கு அந்த தன்மை. அது எங்கனாலதான் சார் முற்று கட்டாங்க ஜாஸ்தி. இப்போ எங்க பெண்கள் தான். ஜென்ஸ் கூட அதிகமா பஸ்ல டிராவல் பண்றது இல்ல. லேடிஸ் தான் மேக்ஸிமம் டிராவல் பண்றாங்க. அந்த பஸ்ல எல்லா பஸ்லயுமே லேடிஸ் தான் டிராவல் பண்றாங்க. பட் அவங்க பண்றதுதான் இவ்வளவுமே. வசிக்கிற இடத்துக்கும் அதுக்கும் 1.5 கிலோமீட்டர் பக்கம் வரும். சிலர் சொல்றாங்க ஏன் நடந்து போக முடியாதா உங்களாலன்னு கேக்குறாங்க. நாங்க நடந்து போவோம், எங்க குழந்தைங்க நடந்து போகும்ல. பேக் இந்த இப்போ எல்லாம் எவ்வளவு வெயிட் இருக்கு, தூக்கிட்டு அவ்வளவு தூரம் பஸ்ஸுக்கு ஓடணும் வரணும். அது எவ்வளவு கஷ்டம்னு நாங்க அனுபவிச்சிருக்கோம், நாங்க படிச்சிருக்கோம். சில பொதுமக்கள் தான் யாருக்காக உங்க குழந்தைங்க நடந்து போறாங்க, வேணா கவர்மெண்ட் பஸ் உங்க வீட்டுக்கு வாசல்ல நிறுத்துவாங்களான்னு கேக்குறாங்க. ஏன்னா உங்ககிட்ட அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால நீங்க பேசுறீங்க. அது தப்பு. உங்க குழந்தைங்களும் அந்த மாதிரி நடந்து போய் படிச்சு வந்தவங்க தானே. அந்த வழி உங்க குழந்தைங்க கிட்ட கேளுங்க. இன்னைக்கு உங்க பேர குழந்தைங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அதனால உங்களுக்கு அது அனாவசியமா தெரியுது. எங்க குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறாங்க. எங்களுக்கு பஸ் போக்குவரத்து வசதி தான் மெயினா வேணும். ஏன்னா 2-3 கிலோமீட்டர் நாங்க நடந்து வரோம். காலையிலன்னா பிரச்சனை இல்லை சார். ஏதாவது இருந்தா கூட நம்ம தெரியும், போறவங்க வரவங்க தெரியும். ஈவினிங் டயத்துல 8:30க்கு மேலதான் 94A பஸ் வருது. ஸோ அங்க இருந்து தான் நாங்க நடந்து வரணும். இப்போ 4-5 பிள்ளைங்க சேர்ந்து வர்றதா இருந்தா பிரச்சனை இல்லையே. இப்போ சிங்கிளா வர்றதா இருந்தா பயமா தானே இருக்கு. ஏன்னா இருட்டா இருக்கும், 2 பக்கமே இருட்டா இருக்கும். நாங்க எப்படி நாங்க நடந்து வர்றது? யானை வர டைம், யானையும் வரும். எப்படி எங்களுக்கு புரியல. சோ சப்போர்ட் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு பஸ் அந்த டைமுக்கு வேணும். மதிக்கிறது இல்லைங்க சார். அப்ப நாங்க எதுக்கு இங்க உங்ககிட்ட வந்து கவர்மெண்ட் ஓட்டு போடும்போது வர்றீங்க, மத்த டைம் கண்டுக்கறதே இல்ல. 5 வருஷம் ஆச்சுங்க சார். யாருமே இந்த ஊர்ல என்ன வசதி இருக்குன்னு கேட்டிருக்காங்கன்னு கேளுங்க. 5 வருஷம் ஆகுது இல்லைங்க. இந்த எலெக்ஷனே வரப்போகுது. இந்த நாள் வரைக்கும் என்ன வசதி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு? கரெக்டா 4 பஸ் இருக்குங்க சார். 21A, 94A, 64D, 21B. இந்த 4 பஸ் மட்டும் தான் கெம்பனூர் பகுதிக்கு வர்றது. அதனால எங்களுக்கு பஸ் கண்டிப்பா வேணும். எல்லா பஸ்ஸுமே நாங்க இங்க வரதா சொல்றோங்க. நீங்களும் ஏறுங்க, நாங்களும் ஏறுங்க. நாங்களுக்கு வந்து எந்த தாழ்ந்துபட்டது இது நாங்க பாக்குறீங்க. நீங்களும் ஒண்ணு நாங்களும் ஒண்ணு. இதுல என்ன வேறுபாடு இருக்கு சொல்றீங்களா? அது மாதிரி நீங்க நடத்து காட்டுங்க. நீங்க சொல்றீங்களே உங்களுக்கு கையார்த்தா பிளட் தான் வருது, எங்களுக்கு பிளட் தான் வருது. இதுல என்னங்க வேற்றுமை பாக்குறது இருக்குதுங்களா? அதாவது எங்க பிள்ளைங்க தான் நிறைய படிக்கிறதுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு, வேலைக்கு, காலேஜுக்கு எல்லாம் இங்க இருந்து போறவங்க. கவர்மெண்ட் ஸ்கூலு, காலேஜ், வேலைக்கு போறவங்க அண்ணா நகர் பகுதியில் அதிகம் இருக்காங்க. அண்ணா நகர் பகுதி மக்கள் ஏறி உட்கார்ந்தாச்சுன்னா அந்த பஸ்ல சீட்டு ஃபினிஷ் ஆயிரும். புரியுதுங்களா? 8 மணி பஸ்ல ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் கெம்பனூர் பகுதி மக்கள் லேடிஸ் வேலைக்கு போகும்போது நிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்ப நினைக்கிறது அவங்க காரணம் இதுதான். ஓ எஸ்சி குரூப் நீ உட்காந்துட்டா நாங்க பிசி குரூப் நிற்கிறதா? இப்ப இது இஷ்யூ அதுதானே. அந்த இஷ்யூ இல்லாதவங்க இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கோம். இல்லைன்னு சொல்லி சமாதானமா எங்க அண்ணா நகர் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கீங்க. ஆனா அந்த இஷ்யூ இல்லைல்ல. ஏன் அதுக்கு உண்டான ஸ்டெப் நீங்க எடுக்க வழிவிட மாட்டேங்கிறீங்க? எல்லா பஸ்ஸுக்கும் அனுமதி காட்டிட்டீங்க, வழி கொடுத்துட்டீங்க. இந்த ஒரு பஸ் மட்டும் என்ன காரணமா நீங்களே புடிச்சு வச்சிருக்கீங்க? சொந்த செலவுல வாங்குனீங்களா? இது பொது சொத்து தானே. அப்ப நீங்க எடுக்கிற உரிமை நாங்களே எடுப்போம். கரெக்டு தானே? நீங்க எடுக்கிற உரிமை நாங்களும் எடுப்போம். அப்போ நாங்க கேட்குற உரிமையை செய்ய வேண்டியது அரசியல்ல கவர்மெண்ட் தானே. சரிங்களா? கவர்மெண்ட் வந்து பொதுமக்களோட நண்பன். பேச்சு பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் இங்க கொந்தளிக்கிறோம். எங்களுக்கு யாரும் கை கொடுத்து உதவவே மாட்டேங்கிறாங்க. எந்த அரசியலும் வர்றதில்லை. இதுக்கு என்ன ஒரு பதில் சொல்லுங்க பாப்போம். எல்லா மீடியாவுக்கும் சொல்லிட்டோம்ப்பா. இதை நாங்க ஓப்பனாவும் சொல்லிட்டோம். எங்களுக்கு கேவலம் இல்லை, ஓப்பனா சொல்லிட்டோம். இப்போ ஒண்ணு சொல்றது என்னன்னா, காலையில 4 மணிலிருந்து விடிய காலை 4லிருந்து நைட் 9:30 மணிக்கும் எந்த பஸ்ஸும் இல்லை. எந்த புது பேருந்து எக்ஸ்ட்ராவே எங்களுக்கு வேணும். எங்களுக்கு வர்றது எல்லாமே டேமேஜ் பஸ் தான். எங்க ஊருக்கு வர்றது எல்லாமே டேமேஜ் பஸ் தான். எல்லா பஸ்ஸும் அதே மாதிரி 5:30க்கு மேல பஸ்ஸே இல்லை. 2 மணி நேரம் வெயிட் பண்றோம். அதுக்கு எங்களுக்கு பஸ் விடுங்க. அதுக்கு பஸ் இல்லை. ஈவினிங்கு 5:30க்கு மேல ஷிஃப்ட் முடிஞ்சிடும். 2 மணி நேரம் ரோட்ல உட்காந்துருக்கோம். ஏன்னா பஸ் ஸ்டாப்பே இல்லை தொண்டாமுத்தூர்ல. கடை முன்னாடி போய் நின்னா கடைக்காரங்க இங்க உட்காராதீங்க, அந்த பக்கம் போங்க. எவ்வளவு அவமானத்தை அசிங்கத்தை நாங்க தாங்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா? இத கேட்கக்கூடிய மக்கள் எங்களை தேடி வந்து யாருமே இல்ல. போதுங்களா?
விட மாட்டாங்க. அதுதான் ரீசன். போறோம் அவங்க நிப்பாங்க, அதனால விட மாட்டாங்க. இதுதான் வேற ஒன்னும் ரீசன் இல்லைங்க. இதுல என்ன இருக்குதுங்க? ஆமா, என்ன சொல்றோம்? இதுக்கு மேல நாங்க இன்னும் எப்படி ஓப்பனா பேச முடியும் சொல்லுங்க? இவ்ளோ வெறியில நாங்க கத்திட்டு இருக்கோம். இத்தனை வருஷமா எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கலன்னா எங்களுக்கு யார் சப்போர்ட் இருக்காங்க? ரொம்ப லேடிஸ் வந்து காலேஜ் போயிட்டு வரவங்க எல்லாருமே, ஸ்கூல் பொண்ணுங்க இருந்து எல்லாருமே மழை வந்தாலும் வெளியே தான் நிக்கணுங்க, வெயில் அடிச்சாலும் வெயில தான் நிக்கணுங்க. அதனால எங்களுக்கு அந்த டைம் கொஞ்சம் பஸ் கொஞ்சம் அதிகமா பஸ் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சுத்தமாவே பஸ் எல்லாம் நடந்து போயிடும். நாங்கெல்லாம் போய் லேடிஸ் போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரே ஒரு பஸ் தான் கிடைக்கும். 1.5 மாசம் இந்த மாதிரி போராடியே தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். மக்களோட தேவையை யாரு கேட்டு நான் செய்யறேன் அப்படிங்கிற எந்த ஒரு மெம்பருமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்ல. நல்லா வருது பாருங்க, பாத்ரூம் பின்னாடி திரும்பி பாருங்க, கொடியுமா செடியுமா பழம் பூக்கெல்லாம் பூத்து கிடக்குது. பாத்ரூம் பாத்துக்கோங்க, கவர்மெண்ட் பாத்ரூம் இந்த கெம்பனூர் தொகுதியில. இங்க பாருங்க சாக்கடை என்னமா நீட்டா இருக்குதுன்னு பாருங்க. பாருங்க குப்பை போடுறது, குப்பை அங்கே குப்பை அங்கே குப்பை, வீடு பக்கத்துல கொண்டு குப்பை பண்ணா சுத்தம் செய்யறது இல்ல. மலைப்பாம்பெல்லாம் வருங்க சார், அந்த மலைப்பாம்பை தாண்டி நாங்க பாத்ரூம் டாய்லெட் போகணும் லேடிஸ் எல்லாம், தெரியுங்களா? பெரியவங்க நடமாட்டது இருக்குன்னு இருக்கீங்க இந்த கெம்பனூர் அண்ணா நகர்ல. ஒரு வசதி இல்லைங்க. நாங்க பாடுபட்டு கடன் பட்டு நாங்களே எங்க குழந்தைங்களுக்காக டாய்லெட் கட்டிக்கிறோம். அதை வச்சு நாங்க பயன்படுத்துறோம். இந்த டாய்லெட் போகணும்னா லேடிஸ் ஒரு பக்கம் போகணும், ஜென்ஸ் ஒரு பக்கம் போகணும். மழை வந்தா தண்ணி அவ்வளவா நிக்கும், வலுவலுன்னு அப்படியே வழுக்கிட்டு நிக்கும், களிமண்ணுல வழுக்கி விழுந்தா இடுப்போடத்துல வரணும். என்ன வசதி இருக்குதுங்க? எந்த வசதியும் நாங்க எதிர்பார்க்கலீங்க. யாருக்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. இந்த லைன் கேட்டேன்னா லைனுக்கு பட்டாவு கேக்குறாங்க, பட்டாவும் இல்ல, கரண்ட் இல்ல. எங்க வீட்டுக்கு இதேதான். குட்டை புறம்போக்குன்னு சொல்றாங்க, அது குட்டை புறம்போக்கு இது கிடையாது, புறம்போக்குன்னு தான் இருக்குது. ஆனா அதில் பார்த்தப்ப வந்து இந்த சைட்ல வந்தது, இதுல மீதி, அது மீதியில கொடுக்க மாட்டாங்கிறாங்க பட்டாவு. அந்த லைன் கேட்க போனா வீட்டு ரசீது கொண்டு வரனா ரசீது அங்கே கொடுக்க மாட்டாங்கிறாங்க. எனக்கு வந்து பட்டாவு இல்லைங்கிறாங்க இது ஒரு இடத்துல. ஆனா இது வந்து காடு. இப்ப நான் வந்து 30 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. இப்ப நானு ஒரு லைனும் வாங்க முடிய மாட்டேங்குது. நானும் போய் எல்லா இடத்துல முட்டி பார்த்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பொழைச்சு வந்திருக்கேன். நான் தாலுகா ஆஃபீஸ் போனேன், பேரூர் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கரண்ட்டு வாங்க போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகும். பெரிய ஆஸ்பத்திரிலாம் 8 நாள் இருந்தேன். இப்போதான் நான் மெதுவாக வேலைக்கு போகிறேன். நான் எனக்கு 2 பொண்ணு தான். ஆனால் எதுவுமே யாருமே இங்கே இருக்கிறவங்க எந்த ஒத்தாச்சியும் பண்ணுறாங்க அந்த லைனுக்கு. ஆனால் டோர் நம்பரெல்லாம் இருக்குது. டோர் நம்பர் இருக்கும்போது அந்த கார்டு தான் இது, அந்த கார்டோட மீதி தான் இது. பட்டா கொடுத்தது மிச்சதான். ஓட்டு கேட்க மட்டும் வர்றாங்க. ஆனால் இந்த லைன் வாங்கி கொடுக்கறதில்ல, இந்த பட்டாவும் வாங்கி கொடுக்கும். ஏன்னா புறம்போக்குன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க சமயம் லைனுக்கு இந்த இடத்துல கல்லோட நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் லைன் இல்லை.